எல்லோருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் முன்னுக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் உங்கள் சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோக்கு வியூஸ் அதிகப்படுத்துறது கூட பார்த்தீங்கன்னா 2019 எப்படி உங்களோட சேனலை ஸ்மார்ட்டாக க்ரோ பண்ணுறது சொல்லிட்டு தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் டாப் 6 யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பேச போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதில் மட்டும் இல்லாமல் வீடியோ இறுதி வரைக்கும் பாருங்கள். அதனால் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னோட யூடியூப் எக்ஸ்பீரியன்ஸில் யூடியூப் பிகினர்ஸ்க்கு நான் கொடுக்கக்கூடிய முதல் டிப் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில். ஸோ தம்ப்நெயில் ஒரு வீடியோக்கு யூடியூப்பில் ரொம்பவே முக்கியம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா யூடியூப் பிகினர்ஸ் பண்ணுற மிகப்பெரிய மிஸ்டேக் தம்ப்நெயில் தான். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலில் எக்கச்சக்கமான பேராகிராஃப் எழுதியிருப்பாங்க, தேவையில்லாத நிறைய இமேஜஸ் ஆட் பண்ணியிருப்பீங்க. இதனால் உங்கள் தம்ப்நெயில் ரொம்பவே அட்ராக்ஷனாக இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை அப்படிங்கிறப்ப யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வீடியோ மற்றவங்க ஸ்க்ரால் பண்ணிட்டே வருவாங்க. கீழே தம்ப்நெயில் எது அட்ராக்ஷனாக இருக்கோ அந்த வீடியோ தான் கிளிக் பண்ணும் அப்படின்னு தோணும். ஸோ அதனால் உங்கள் யூடியூபோட தம்ப்நெயில் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு தம்ப்நெயில் செய்ய தெரியலனாலும் நிறைய பேராகிராஃப் மாதிரிலாம் எழுதி வைக்காதீங்க. போல்டாக ஒரு 4-5 லெட்டர்ஸ் அந்த வீடியோக்கு சம்மந்தமான விஷயங்களை அந்த தம்ப்நெயிலில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக அந்த வீடியோ மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ அதனால் யூடியூப் பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் முதல்ல தம்ப்நெயிலை கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் 2 to 3 வேர்ட்ஸ் அந்த தம்ப்நெயிலில் இருக்க மாதிரி ஒரு போல்டான லெட்டர்ஸில் நீங்கள் டைப் பண்ணாதே போதும். ஆட்டோமேட்டிக்காக அந்த வீடியோக்கு வியூஸ் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஓகே, அடுத்த நம்ம ரெண்டாவது டிப் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லாருமே புது யூடியூபராக இருப்பீங்க. ஒவ்வொரு வீடியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அப்லோட் பண்ணுவீங்க. அந்த வீடியோ அப்லோட் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, நிறைய கருத்துக்கள் ஃபீட்பேக்ஸ் என்றைக்குமே வீடியோ கீழே வரும். அந்த வீடியோ கீழே வர கமெண்ட்டுக்கு நீங்கள் நார்மலாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஆனால் அந்த கமெண்ட்டுக்கு ஹார்ட் கொடுக்காதீங்க. ஏன் ஹார்ட் கொடுக்காதுன்னு சொல்ல போனால், நீங்களாம் பிகினராக இருக்கிற யூடியூபராக இருக்கிறா நீங்கள் மறுநாள் வீடியோ போடும் போது அந்த பழைய வீடியோக்கு ஹார்ட் கொடுங்க. ஏன்னா ஹார்ட் கொடுக்கும் போது நீங்கள் நல்லா கவனிக்கலாம், ஒரு யூடியூபர் உங்களுக்கு ஹார்ட் கொடுக்கும் போது யூடியூப் நோட்டிஃபிகேஷன் பண்ணுவாங்க. இது மாதிரி நீங்கள் பண்ண கமாண்ட் அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறதால அந்த நபருக்கு உங்களோட நம்மளோட விஸ்டம் டெக்னிக்கலுக்கு நம்ம கமாண்ட் பிடிச்சிருக்கு, ஹார்ட் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ போடும்போது கூட அவங்க ஞாபகம் வச்சு கண்டிப்பாக உங்களோட சேனலுக்கு வருவாங்க. இருக்கிற சப்ஸ்கிரைபர் ஒரு விதத்தில் தக்க வச்சுக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் அவங்களை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த ஹார்ட் பட்டன் உங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். அதனால இன்னைக்கு போடுற வீடியோக்கு நீங்கள் ஹார்ட் கொடுக்க வேணாம். அதே நீங்கள் நாளைக்கு போடும்போது அந்த பழைய வீடியோக்கு இருக்கிற எல்லா வீடியோக்கு ஹார்ட் கொடுங்க. உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூடியூப் பிகினர்ஸ்க்காக நான் கொடுக்கக்கூடிய மூணாவது டிப் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸில் நீங்கள் பேசக்கூடிய இன்ட்ரோ. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு கண்டென்ட்டோட டாபிக் எடுத்திருப்பீங்க. அந்த கண்டென்ட் என்ன அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் எடுத்துப்பாங்க, இன்ட்ரோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விஷயங்கள் ரொம்பவே லென்த்தாக பேசியிருப்பாங்க. இதனால ஆடியன்ஸ் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, ஸோ சொல்லக்கூடிய டாபிக் தவிர வேறு என்னென்னமோ பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேயே க்ளோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ச் டைம் இதெல்லாமே பாதிக்கும். அதனால் நீங்கள் பேசக்கூடிய இன்ட்ரோ ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக என்ன டாபிக் எடுக்கிறோமோ அதை பற்றி மட்டும் ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக ஒரு 40 to 50 செகண்ட்ஸில் இன்ட்ரோ பேசிட்டீங்க அப்படின்னா ஆடியன்ஸ்க்கு நீங்கள் என்ன டாபிக் பேச வரீங்க அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். கூடவே பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு. ஸோ அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பேசக்கூடிய இன்ட்ரோவை ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பேசுங்க. அடுத்து நாலாவது பவர்ஃபுல் டிப் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல சஸ்டெயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொலாப் பண்ணியே ஆகணும். கொலாப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான விஷயமா இருக்கும். நீங்கள் யோசிப்பீங்க எப்படி கொலாப் பண்ணுறது சொல்லிட்டு. கொலாப்புக்குன்னு சொல்லிட்டு யூடியூப்ல ஒரு ஃபார்மேட் இருக்குது. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுங்க. கொலாப் எப்படி நடக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிங்கன்னா உங்கள் ஈக்குவல் சப்ஸ்கிரைபர் 100 சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி 100 சப்ஸ்கிரைபரோட ஆளை தேடுங்க. அப்போ நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபருக்கு ஏற்ற மாதிரி 1000 சப்ஸ்கிரைபர் உள்ள ஆளை தேடுங்க. எதுக்கு கொலாப் பண்ண சொல்ல போனால் யூடியூபே கொலாப் பண்ண சொல்கிறாங்க. யூடியூப் எதுக்கு கொலாப் பண்ண சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அவங்க சேனலில் ஏதோ ஒரு டாப்பிக்கில் கண்டென்ட்டில் கொலாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்க சப்ஸ்கிரைபர்லேருந்து ஒரு 50 பேர் ரியல் டைம் சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு வருவாங்க. அதே மாதிரி அவர் சேனல்லேருந்து கொலாப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ஷன் ஆகும். இதால் உங்களோட சேனலில் உள்ள க்ரோத்து, எஸ்சிஓ எல்லாமே நல்லா மாறும். அப்போ யூடியூப் அவங்களோட அல்கோரிதம் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொலாபரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா
நிறைய நல்ல டிரான்ஸ்பரண்டான சப்ஸ்கிரைபர் கிடைப்பாங்க. இப்போ கொலாபரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய பேர் சொல்லுவேன் ப்ரோ, எனக்கு நிறைய பேர் யூடியூப்பில் பழக்கல்ல சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஃபேம் பிட்னு சொல்லிட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா யூடியூபோட அஃபிஷியல் ஒரு ஃபேம் பிட்னு சொல்லி ஒரு வெப்சைட் வச்சுருக்காங்க. இந்த ஃபேம் பிட் எதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பான்சரை தேடுறதுக்கு, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து கொலாபரேஷன் தேடுறதுக்கு. இந்த ஃபேம் பிட்டில் போயிட்டு நீங்கள் கிரியேட்டர்னு சொல்லிட்டு சைன்இன் பண்ணிங்க. சைன்இன் பண்ண அப்புறமா பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா அதில் மெயின் ஆப்ஷனில் வந்து கொலாபரேஷன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா. இதில் நான் யாராக இருக்கா நீங்கள் கொலாபரேஷன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த கொலாபரேஷனில் வந்து நீங்கள் கொலாபரேட் பண்ணிங்கன்னா அந்த நபருக்கு வந்து அவங்க பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கொலாபரேஷன் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கொலாபரேஷன் எல்லா நாட்டிலையும் நீங்கள் பண்ணிக்க முடியும், தமிழில் ஹிந்தியில் யார் வேணாலும் சொல்லிட்டு. அதனால் கொலாபரேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான டூல். அதனால் இந்த டிப்பையும் நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய முக்கியமான 5வது டிப் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்பவே கம்மியான சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. புதுசாக நீங்கள் போடக்கூடிய வீடியோ உங்கள் சேனல் கூட அவங்களுக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதனால் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸை கண்டினியூஸாக உங்கள் வீடியோஸை பார்க்க வைக்கிறதுக்காக ஸோ யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் இன்ஸ்டாகிராம் இல்லை டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு அந்த லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுங்க. இல்லை அப்படின்னா வீடியோ ரன் ஆகிட்டு இருக்கப்பே இந்த மாதிரி சைடில் வந்து உங்கள் இன்ஸ்டாகிராம், டெலகிராம் இல்லை வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் மற்றும் சப்ஸ்கிரைபர்ஸ் யூடியூப்பில் மட்டும் ஃபாலோ பண்ணாமல் இந்த மாதிரி மற்ற சோஷியல் மீடியாலையும் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. யூடியூப்பில் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போகலை அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப், டெலகிராம் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் அந்த வீடியோவோட லிங்க்கை ஷேர் பண்ணுறப்ப ஸோ அதில் ஃபாலோ பண்ணும் உங்கள் ஆடியன்ஸ்க்கு வீடியோஸ் வந்து ஷேர் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸோட வியூஸ் யூடியூப்பில் மட்டும் இல்லாமல் அதர் சோஷியல் மீடியாவிலேருந்தும் ஈஸியாக கெயின் ஆகும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றும் வியூவர்ஸை கான்ஸ்டண்ட்டாக உங்கள் வீடியோஸை பார்க்க வைக்கலாம். அடுத்து நம்ம 6வது டிப் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டிப். நீங்கள் யூடியூப்பில் எல்லாருமே வந்து வீடியோ போடணும், பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டு வரீங்க. ஆனால் அந்த ஆசை வந்து பணத்துக்கு மேலே மட்டும் இருக்கக்கூடாது. நீங்கள் போடக்கூடிய வீடியோ கூட இஷ்டப்பட்டு போடணும், கஷ்டப்பட்டு போடக்கூடாது. நீங்கள் இஷ்டப்பட்டு ருசித்து அந்த வீடியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து வெளியே வரும்போது ஒரு ஆரோக்கியமான வீடியோவாக இருக்கும். பார்க்கக்கூடிய நண்பர்கள் கூட வந்து அந்த வீடியோவுக்கு மேலே வந்து ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் வரும், சந்தோஷம் வரும். இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பேர் பார்த்தாலும் அவ்வளோக்கு ஈக்குவலாக லைக் வரும், அவ்வளோக்கு ஈக்குவலாக வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்டு போனால் அப்புறமா ஒரு எனர்ஜி, மோட்டிவேஷன் கிடைக்கும். அது மாதிரி ஒரு வீடியோ வந்து நீங்கள் பண்ணணும். அது எந்த வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ருசித்து அந்த வீடியோ பண்ணும்போது கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நல்ல ஒரு பவர்ஃபுல்லான வீடியோவாக மாறும். நாளைக்கு நீங்களும் நல்லா மேலே வருவீங்க. கண்டிப்பாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நீங்களே வந்து சொல்லுவீங்க, விஸ்டம் ப்ரோ நீங்கள் சொன்ன மாதிரி, நீங்கள் 2 பேரும் டிப் கொடுத்த மாதிரி வந்து டாப் 10 தமிழ் நீங்கள் கொடுத்த 2 பேர் டிப்பில் வந்து எனக்கு வந்து என் சேனல் வந்து க்ரோவாக வருது, நான் பார்க்குறேன்னு சொல்லி நீங்களே கண்டிப்பாக டிப் பண்ணிங்க. ஹோப் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நினைக்கிறேன். கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே வந்து யூடியூபர் தான் பார்ப்பீங்க. யூடியூபராக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து லைக்கில் பஞ்சத்தை பண்ணக்கூடாது. பார்க்குறவங்க எல்லாம் லைக் கொடுத்தா தான் உங்கள் வீடியோவில் நீங்களும் வந்து இதே மாதிரி லைக் கேட்கும் போது அவங்களும் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த லைக்கில் தான் உங்கள் சேனல் வந்து க்ரோத் ஆகிறதுல வந்து அடுத்த ஸ்டேஜில் இருக்குது. அதனால் இந்த டிப் போனஸ் டிப்னு நினச்சிங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். மேற்கொண்டு இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண வந்தாங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் டாப் 10 தமிழ் பிரபுக்கு. ஏன்னா நம்ம சேனலை மதித்து வந்திருக்காப்புல, அவரும் வந்து டிப் நானே தரேன்னு சொல்லிட்டு அவர் முன் வந்தாப்புல, அவருக்கும் நம்ம ஸ்பெஷல் தேங்க் பண்ணிக்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள், ட்விட்டர் எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்கமிங் இதே மாதிரி நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். மாட்டி சனியா ஃப்ரம் முகமது. பாய்.